கோவையில் நல்லதையே விதைப்போம் எனும் மனிதநேயம் சார்பில் நம்ம வீட்டு விழா எனும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நல்லதையே விதைப்போம் மனிதநேயத்தை சமூக சேவகர் ஆர். சுரேஷ்குமார் என்பவர் நடத்தி வருகிறார். சிறு வயதிலிருந்தே சமூக சேவை மனப்பான்மை கொண்ட இவர் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக நல்லதையே விதைப்போம் எனும் மனிதநேயம் சார்பில் கோவை மாநகரம் வடகோவை பகுதியில் உள்ள குஜராத் சமாஜில் நம்ம வீட்டு விழா எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விலை பட்டியல் இல்லாத உணவு திட்டம், இலவச உணவு திட்டம், 5 பகுதிகளில் தொடக்க விழா, சிறப்பு நிகழ்ச்சி, வசதி குறைவான பள்ளி கல்லூரி படிக்க மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கான உதவி திட்டம் உறுதிப்படுத்துதல், மருத்துவ உதவி திட்டம் உறுதிப்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு வியாபாரம் தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு சமூக சேவகர் ஆர். சுரேஷ்குமார் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவி பெறுவதற்கான டோக்கன்களை வழங்கினார். இவருக்கு வியாபாரம் தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு. நிறைய கடன் வாங்கியிருக்கிறாரு, வட்டி அதிகமாக கட்ட முடியல, வியாபார உதவிக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டாரு. சில காரணங்களால இவருக்கு எந்த கடன் திட்டமே செட் ஆகாமல் இருந்தது. இப்போ நம்ம அதாவது தனியார் கடன் திட்டத்துல வட்டி ரொம்ப கம்மியா ஒரு கடன் திட்டம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கான டோக்கன் அதாவது அம்மாவோட வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல, மருத்துவ உதவியும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, படிப்புக்கும் உதவி தேவைப்படுதுன்னாங்க. நம்ம நல்லதையே விதைப்போம் மனிதநேயம் சார்பில் என்னோட சொந்த செலவில் அம்மாவுக்கும் இந்த ஒரு டோக்கன் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் வீட்டில் இவங்களோட கணவருக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் பையனும் பொண்ணும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிப்புக்கும் இப்போ பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு நம்ம உணவு திட்டத்திலேயே ஒரு பொறுப்பு இப்போ கொடுக்கலான்னு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லதையே விதைப்போம் மனிதநேயம் சார்பில் இவங்களுக்கு மருத்துவ உதவி, படிப்புக்கான உதவி, அதுக்கான டோக்கன். இவர் பார்த்தீங்கன்னா தினேஷ் காலேஜ் படிச்சுட்டு இப்போ பகுதி நேர வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ஆனாலும் அங்கேயுமே டைமிங் ப்ராப்ளம், கொஞ்சம் சம்பளமும் கம்மியாக இருந்ததுங்க. இப்போ இவருக்கு படிப்புக்கும் உதவி பண்ணுறோம். அதோட நானே ஒரு பகுதி நேர வேலை, படிப்பு பாதிப்பு இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை இப்போ கொடுத்துருக்கு. இவருக்கு படிப்புக்கான உதவிக்கும் இந்த டோக்கன் கொடுக்குறோங்க. அதாவது இவங்க பேர் முத்து மீனாட்சி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மருத்துவ உதவியும் தேவைப்படுது, நிறையா கடனும் வாங்கிட்டாங்க, பண உதவியும் தேவைப்படுது. இவங்களுக்கு 2 உதவிக்குமான இந்த டோக்கன் இன்னைக்கு நான் கொடுக்குறேங்க. தேங்க்யூ. தொடங்குறதுக்கான ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி, கல்விக்கான உதவி, வியாபார உதவி, இப்படி ஒவ்வொரு உதவியுமே கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான டோக்கனும் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு பெரிய ஒரு சிறப்பு விருந்தினர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அது பண்ண முடியல. அதை விட அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு உதவியாக கொடுத்தா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ அவருக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ சில குடும்ப சூழ்நிலை காரணமாக போக முடியல. அதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம். அம்மாவுக்கும் ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நம்ம சைடு இருந்து அந்த பெட்டிக்கடைக்கு தேவையான பொருள் கொடுத்துடலாம், எந்த ஒரு அமௌண்ட் வாங்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா உடம்புல தீ காயப்பட்டிருக்கு, ஒரு மாற்றுத்திறனாளி தான். இவங்களுக்கும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மருத்துவ உதவி இந்த மாதிரிலாம் தேவைப்படுதுனால இப்போது அதுக்கான டோக்கனும் இப்போ கொடுக்குறோங்க.
இந்தாங்க உதவித்தொகை. பார்த்தீங்கன்னா இவருக்கு வியாபாரம் தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு, நிறையா கடன் வாங்கியிருக்கிறாரு, வட்டி அதிகமாக கட்ட முடியல, வியாபார உதவிக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டாரு. சில காரணனால இவருக்கு எந்த கடன் திட்டமே செட் ஆகாமல் இருந்தது. இப்போ நம்ம அதாவது தனியார் கடன் திட்டத்துல வட்டி ரொம்ப கம்மியாக ஒரு கடன் திட்டம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கான டோக்கன். அதாவது அம்மாவோட வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல, மருத்துவ உதவியும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, படிப்புக்கும் உதவி தேவைப்படுதுன்னாங்க. நம்ம நல்லதைய விதைப்போம் மனிதநேயம் சார்பில் என்னோட சொந்த செலவில் அம்மாவுக்கும் இந்த ஒரு டோக்கன் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் வீட்டில் இவங்களோட கணவருக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் பையனும் பொண்ணும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிப்புக்கும் இப்போ பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு நம்ம உணவு திட்டத்திலேயும் ஒரு பொறுப்பு இப்போ கொடுக்கலான்னு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லதே விருப்பம் மனிதநேயம் சார்பில் இவங்களுக்கு மருத்துவ உதவி, படிப்புக்கான உதவி, அதுக்கான டோக்கன். இவர் பார்த்தீங்கன்னா தினேஷ் காலேஜ் படிச்சுட்டு இப்போ பகுதி நேர வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ஆனாலும் அங்கேயும் டைமிங் ப்ராப்ளம், கொஞ்சம் சம்பளமும் கம்மியாக இருந்ததுங்க. இப்போ இவருக்கு படிப்புக்கும் உதவி பண்ணுறோம். அதோட நானே ஒரு பகுதி நேர வேலை, இப்போ படிப்பு பாதிப்பு இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை இப்போ கொடுத்துருக்கு. இவருக்கு படிப்புக்கான உதவிக்கும் இந்த டோக்கன் கொடுக்குறோங்க. அதாவது இவங்க பேர் முத்து மீனாட்சி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மருத்துவ உதவியும் தேவைப்படுது, நிறையா கடனும் வாங்கிட்டாங்க, பண உதவியும் தேவைப்படுது. இவங்களுக்கு 2 உதவிக்குமான இந்த டோக்கன் இன்னைக்கு நான் கொடுக்குறேங்க. தேங்க்யூ.